தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் 263வது எபிசோட். இந்த வாரத்தோட முதல் நாள். இன்னைக்கும் உங்களுக்கான எப்பவும் போலவே தான் வழக்கம் போல் எக்கச்சக்கமான டெக்னிக்ஸை வந்து கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக கடந்த ஐபி கொஷின் என்ன கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த பிரைம் நியூஸில் ஐபி கொஷின் என்ன கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு AMOLED ப்ளஸ் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லை AMOLED ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்தா நீங்கள் எதை பிக் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் நான் எதிர்பார்த்தது போல் AMOLED ப்ளஸ் எனக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் தான் வேணும் அப்படின்றது போல் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு சில பேர் எனக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருந்தாலே போதும் அப்படின்றது போலையும் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு மிக்ஸ்டு தான். பிகாஸ் எனக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இஸ் மோர் தென் எனஃப். பிகாஸ் நான் வந்து அதிகமாக கேம்ஸ் விளாட மாட்டேன். ஸோ எனக்கு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் ஃபைன். ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் எல்லாமே இப்போ மிகப்பெரிய மால்வேரால் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பக் இருக்கிறதாகவும், அந்த பக் மூலியமாக ஒரு சில பேக் என்ட்ரிஸ் மூலியமாக நிறைய பேர் ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து இப்போ வரக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக நீங்கள் அந்த ஃபோன் ப்ரொவைடர்கிட்ட இருந்து தான் பண்ணுறீங்களான்றதை பார்த்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஆப்பில், அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நேராக போயிட்டு சிஸ்டம் அப்டேட் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. மேபி எங்கேயாச்சும் வெளியில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைய ஐபி கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண்ட்ராய்டுடைய வெர்ஷன் என்ன? எஸ், பிகாஸ் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு 11 சர்வசாதாரணமாக நிறைய மொபைலில் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஒருவேளை நீங்கள் பழைய மொபைல் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு அப்டேட் வந்ததா இல்லையா, இப்போ என்ன ஸ்டேட்டில் வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோன்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஐபிக் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஓட் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம், இவ்வளோ பெருசு ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம் போது நமக்கு வரும்போது இவ்வளோ பெருசோ வந்ததுன்னா நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கணும். பட் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஐஃபோன் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆர்டர் பண்ணது ஐஃபோன் தான், வந்ததும் ஐஃபோன் தான். ஆனால் ஆர்டர் பண்ண ஐஃபோனுடைய சைஸ் இவ்வளோ பெருசு. ஆனால் வந்த ஐஃபோனுடைய சைஸ் எவ்வளோ தெரியுமா? இவ்வளோ பெருசு. ஏன்னா அவர் பார்த்து ஆர்டர் பண்ணதான் நினச்சது ஒரிஜினல் ஆப்பிள் ஐஃபோனு. ஆனால் ஆர்டர் பண்ணது எதிரான்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு காஃபி டேபிள். எஸ், ஒரு காஃபி டேபிள் தான் அவர் வீட்டுக்கு டெலிவரி வந்திருக்கு. இவரும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் வந்து ஒர்க் ஆகுதான்றது போல் சும்மா வச்சு பார்த்துருக்காரு. அல்டிமேட்லி இது ஒரு ஸ்கேம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுற தப்புனாலேயே நமக்கு ஒரு சில ப்ராடக்ட் வந்து பெருசாக வருதுன்றது இதுதான். ஸோ நீங்கள் சின்னதாக ஆசைப்படாமல் பெருசாக ஆசை இந்த மாதிரிலாம் படுவீங்களா? இன்றைய ஐபி கொஷின் நம்பர் 2 இதையே வச்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ஷாப் பண்ணி உங்களுக்கு வந்த பொருளும் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளும் வேறு மாதிரி இருந்திருக்கா, இல்லை கம்ப்ளீட்டாகவே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இன்றைய ஐபி கொஷின் நம்பர் 2 இதை தான் வந்து கேட்டிருக்கேன். நீங்கள் ஓட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை ஆர்டர் பண்ணீங்க, எது வரல, மேபி இந்த கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஓட்டிங் கம்யூனிட்டி டேபிள் மறக்காம பண்ணுங்கள். அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க, என்ன மாற்றி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். ஒருவேளை நம்ம சோப் ஆர்டர் பண்ணி ஐஃபோன் வந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் ஐஃபோன் ஆர்டர் பண்ணி சோப் வந்திருந்தா டூ பேட். கமெண்ட் பண்ணுங்க. சாம்சங் ஒரு முடிவோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க இன்ஸ்பிரேஷன் யார்கிட்ட எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ரியல்மி கிட்ட எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா மாதத்துக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண காலம் போய் இப்போ வாரத்துக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு லான்ச் பண்ணுறாங்க, என்ன நம்பர் சீரீஸில் வருதுன்னு அவங்களுக்கே தெரியல. கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல். வடிவேல் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G, அதாவது வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த ஸ்மார்ட் ஃபோன் நாளைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. விலை எல்லாம் என்னன்றது இன்னும் எனக்கு தெரியல, என்கிட்ட டிவைஸும் வந்து வரல. பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளாக ப்ரைசிங் பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அது. இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, M62ன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறது ஆல்ரெடி வந்து லீக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கான வீடியோவும் அதுதான். அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் ஒரு லீக்கை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த நியூஸ்லேயும் அதே வருது. என்னன்னா F42 M42 அப்படின்ற பேரில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அது F42 M41 எக்ஸாக்டாக வந்து தெரியல. பட் 42ல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன மாதம்லாம் சாம்சங் ஒரு 4-5 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதமும் 2-3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளானில் வச்சிருக்காங்க போல். கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்க போது. எப்படியோ நமக்கு ஒரு ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரோட விலை கம்மியாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும் பட்சத்தில் நல்ல விஷயம் தான். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் S20 FE. விலை ஃபஸ்ட்டு விலை கம்மியாக வரணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணணும்.
எல்லாருமே 5G கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் 4G ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்தோம். 4G ஸ்மார்ட் ஃபோன் ஏன் கொடுத்தோன்ற ஜஸ்டிஃபிகேஷனே நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் இதெல்லாம் கொடுத்தாலுமே பின்னாடி நாங்கள் 5G ஸ்மார்ட் ஃபோனையும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னது யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெட்மி தான். ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ BAS வெப்சைட்டில் வந்து இப்படி ஷோகேஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே ரெட்மி நோட் 10 சீரிஸில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேபி விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி தரப்புலேருந்து கன்ஃபார்மாக இருக்குது. மேபி நீங்கள் இன்னும் கண்டிப்பாக யாரும் வாங்கியிருக்க மாட்டீங்க, 1% தான் வாங்கியிருப்பீங்க. சேல்லாம் அந்த அழகில் தான் வந்து போயிட்டுருக்கு. அதற்கும் ஒரு தனியான வீடியோ வருது. ஸோ அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்ற குறிக்கோளோட இருக்கீங்க, இப்போ வந்து ரெட்மி சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபோன் வாங்குறதுக்கு இப்போ எமர்ஜென்சி இல்லை, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குவேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். போக்கோடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது நல்லா அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் வரட்டும். அடுத்ததாக இந்த ரெட்மியும் வரட்டும், 5G ஸ்மார்ட் ஃபோனும் வரட்டும். பார்த்துட்டு பொறுமையாக எடுத்துக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு மொபைல் கேமால் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரியுமா? PUBG மொபைல் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய இன்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இது வரைக்கும் அவங்க ஆரம்பிச்சது வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்றது போல் சொல்லியிருக்காங்க. $5 billion. எல்லாருக்குமே நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 36,300 கோடி. 36,300 கோடி. யோசிச்சு பாருங்க, 36,000 கோடி. நம்மலாம் கேம் விளையாடுறதுலேயே வந்து முழுகிருக்கோம். இந்த மாதிரி கேமெல்லாம் நம்ம எப்போ டெவலப் பண்ணுறது? யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க. நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக சாதிப்போம். அண்ட் இது ஒரு அடேங்கப்பா நியூஸாக இல்லையான்றதை சொல்லுங்கள். அடுத்தது இன்னொன்று கம்மிங். இன்றைய அடேங்கப்பா நியூஸ் இதுதான் நினைக்கிறேன். ஜெகதீஷ் மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு புது விதமான டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூஸ்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நம்ம பேக்லாம் மாட்டோம்ல காலேஜ் போகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பேக். இதில் என்னடா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த பார்வை திறன் கம்மியாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களாம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு, வாக் பண்ணுறதுக்கு, தனியாக போகிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை சொல்லி வந்து வாயில் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் இந்த பேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க. சுற்றி கேமரா, சென்சர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க அந்த ஹெட்செட்டை மட்டும் காதில் வச்சுக்கிட்டானா போதும், சென்சர் வருதா, வாக் பண்ணலாமா வேணாமா, இதெல்லாமே வந்து அதுவே வந்து சொல்லுமா. ஸோ பயங்கரமான இனோவேஷன். இதுதான் வந்து உண்மையிலே ஒரு அடேங்கப்பா நியூஸ் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இனோவேஷனை பற்றி? இந்த இனோவேஷன் போல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன எதுன்றதை சொல்லுங்கள். அது மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் ஆக போகுது அப்படின்றத 2 முக்கியமான கெஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன எதுன்னு தெரியும். ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த பிரைம் நியூஸ் உடைய சூப்பர் கமெண்டர்ஸ், அதாவது நேத்தி பிரைம் நியூஸ் உடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த மாதிரி பிரைம் நியூஸ் உங்களுக்கு, இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மறக்காம லைக் பண்ணுங்க. பிகாஸ் லைக் ரேஷியோலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, மோட்டிவேஷன்லாம் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, டல்லாக இருக்கேன். நீங்கள் இன்னும் லைக் எல்லாம் பண்ணால் தான் இன்னும் நல்லா எனர்ஜியோட பேசுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணுங்க. என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்றதை சொல்லுங்க. கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். பேக்ரவுண்ட் இப்போதைக்கு மாற்ற முடியாது. அண்ட் இன்ட்ரோவில் ஏன் ப்ரோ நீங்கள் இங்கிலீஷ் சாங் கேட்குறீங்க, தமிழ் மேலே உங்களுக்கு பற்று இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு எல்லாம் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தமிழ் சாங் யூஸ் பண்ணால் காப்பிரைட் வரும். காப்பிரைட் வந்தால் மொத்தமாக அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். இது ஓகேவா? இல்லாட்டி நானே வேணால் பாடுறேன், அப்படி ஏதாச்சும் ஒன்று பாடிட்டு நம்மளே மியூசிக் வச்சு வேண்டியது தான். ஸோ இப்போதைக்கு அதனால நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய காப்பிரைட்டே இல்லாத ஒரு இங்கிலீஷ் மியூசிக் எடுத்து சும்மா வச்சுருக்கேன். பட் சீக்கிரமாகவே ஒரு நல்ல பாட்டாக வந்து வைப்பேன்ற நம்பிக்கையோட. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மீண்டும் உங்களை நாளைய பிரைம் நியூஸில் சந்திக்கிறேன். இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவும் காலையில் இருக்குது. ஸோ 2 வீடியோக்கும் வெயிட் பண்ணிட்டே இருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.